மறைத்து வைத்திருக்கிறாரே, நம்மளை பாதுகாத்து இருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லி துதிப்போமா? எல்லாரும் துதிங்க. அருமையான ஜனங்களே, இயேசுவை நோக்கி துதிங்க. அவர் நல்லவர், அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், நம்மளை ஒருபோது அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை தள்ளிவிட மாட்டார். ஹல்லேலூயா! அவரை நோக்கி விசுவாசத்தோடு அவரை துதிங்க. நம்ம எந்த ஆண்டவர் அவர் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நம்ம துதிங்க. அவர் நல்லவர், அவர் மகிமையானவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சீக்கிரமாக கர்த்தர் தாமே நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக நம்மளோடு கூட இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிக்கிற மக்கள் மத்தியிலே கூட இருக்கிறவர். அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லி துதிப்போமா? ஹல்லேலூயா! நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்ம துதிபலியிலே பிரியப்பட்டபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஓ நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! நன்றி. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் உற்சாகமா சந்தோஷமாய் நாம் கர்த்தரை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தின ஆண்டவர் இன்னும் கைவிடாதபடி நம்மளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். நம்ம கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ செபத்தோடு 69வது பாடல். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம். ஹல்லேலூயா! எல்லாரும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அங்கங்க ஓடாதபடிக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம இந்த ஆராதனையை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுவோம் 69வது பாடல். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஓ வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பு கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பு கீதமுமானார், நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பி இருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க. காலமெல்லாம் துதிப்பேன், நான் கர்த்தரையே துதிப்பேன், எல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. சொல்லுங்க. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன்,
நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 68வது பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனாலும் இந்த வேளையிலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே, இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே நாம் இருக்கிற வேளையிலே உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இன்னைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். சொல்லுமா? பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவாரும், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம்ம அப்படியே இருக்க இடத்துல கரங்களை தட்டி துதிங்க. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி துதிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிங்க. பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்து இருக்கிறார். நம் நடுவிலே அவர் செய்கிற அதிசயமான காரியங்களை நீங்க இன்றைக்கு பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் உன்
பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ரிஷகர கதரபோ ரிமல ரஷர கதரபலவரபா. ஹல்லேலூயா. துதி துதி துதி. அக்கினி இறங்குகிறது. அக்கினி அக்கினி வல்லமை, அக்கினி வல்லமை. கரங்களை தட்டி சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி வல்லமை உங்களை நிரப்புகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி சொல்லி துதிங்க, 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 துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஒண்ணுக்கு பயப்படாதபடிக்கு அவரை நோக்கி துதி, நன்றி உள்ளத்தோடு துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் அவரே போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உலகத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. அக்கினி வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நான் துதிக்கும் பொழுதே அவர் நம்மை வந்து நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு விடுதலை நீ காண்பாய். இனி நீ சோர்ந்து போகாதபடி நீ எப்பொழுது நீ செபிப்பாய். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இனி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உனக்கு சகாயம் பண்ணுவேன், தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா நம் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நோக்கி துதி. ஹல்லேலூயா. பல பிரச்சனையில இருக்கிறேனே, பாடுகளை இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். மகளே, மகனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உனக்காகவே யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்படியே சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா எனக்கு ஒரு ஒரு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிறோமே, நாங்கள் வேதனையோடு இருக்கிறோமே, துன்பத்தின் மத்தியிலே இருக்கிறோமே என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், மகளே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா என்று சொன்னவர் ஹல்லேலூயா இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். அப்பா கடந்து வந்திருக்கிறார். மகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறார் பாருங்க. உன் வலது கரத்தை பிடித்து உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். மகளே, நீ ஹல்லேலூயா இன்று முதல் பெரிய காரியம் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த டிவிக்கு முன்பாக ஆண்டவரே வீடுகளிலே ஆண்டவரே உட்கார்ந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் விடுதலையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க. நல்ல சமாதானம் உண்டாகட்டும். வியாதிகள் கடந்து போகட்டும். போராட்டங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே தேவைக்கு என்ன செய்ய என்று கதறி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்தித்து கொடுங்கப்பா. எல்லா விதமான நோய்கள், எல்லா விதமான வைரஸ், கிருமிகள், கொள்ளை நோய்கள் தேசத்திலே அழிக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே எங்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தாரும். ஆண்டவரே விடுதலை தந்து ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை போய் ஆராதிக்க கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவராய் காணப்பட கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நல்ல சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை
கொடுங்க. தேவ ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும். எலியாவை ஆசீர்வதித்தீரே, எலியாவை அப்பமும் ஆண்டவரே சோதரம் அப்பமும் ஆண்டவரே இறைச்சியும் கொண்டு வந்து ஆசீர்வதித்தீரப்பா. அதுபோல உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வீடுகளில் இருக்கலாம், வேலை இல்லாதபடி இருக்கலாம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மகிமையான நாளிலும் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனுடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் பாராட்டிய இந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்றோம். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட நாம் காணப்படுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம். அதுபோல நாங்களும் தாகத்தோடு உம்முடைய வசனத்துக்காக ஏங்கி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட முகமுகமாய் நீர் பேசும்படியாக உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவாவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை இறங்கட்டும் இப்போதே, தேவ வல்லமை இறங்குவதாக. இந்த நாளில் என் வார்த்தைகளை கேட்கும்படியாக இதோ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வார்த்தையின் வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு முகமுகமாய் பேசி ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா மகிமை உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி பயப்படாம இருக்க முடியும்? இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற காரியங்கள், தேசத்திலே பயமுறுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத. இந்த உலகத்திலே உலக ஜனங்கள் பயப்படலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஆரம்பத்திலிருந்தே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கடந்த 2019வது வருடம் அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. யோவேல் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2வது வசனத்திலே, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டவைகள் சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. கவனிங்கள், பச்சை புழு அது சாப்பிட்டுச்சு,
அது விட்டு வச்சத வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டுச்சு. வெட்டுக்கிளிகள் விட்டு வச்சத பச்சை கிளிகள் விட்டு வைத்ததை முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு பெரிய அழிவு வருகிறது என்பதை 2019 வருஷத்திலே அக்டோபர் மாதத்தில் இருந்து திரும்ப ஆண்டவர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருந்தார். யோவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை பாருங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது என்று என் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அது சிங்க பற்களை கொண்டது, துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்களை கொண்டது. சிங்கத்துக்கு வாய்க்க மாட்டினா தப்பிக்கிறது எப்படி முடியாத காரியமோ, அதே போல ஒரு பலத்த ஜாதி, ஒரு பலத்த கிருமி, ஒரு பலத்த வைரஸ் தேசங்களின் மேல் வருகிறது என்பதை ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவர் சம்பவிக்க போகிற காரியங்களை வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவர் மறைப்பதில்லை. தம்முடைய ஊழியர்கள் மூலமாக, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேசங்களின் மேல் வரக்கூடிய காரியங்களை தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு, வார்த்தை கொண்டு அவர் எச்சரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பயங்கரமான அழிவு வரப்போகிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், தேசத்தின் தலைவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், சபையோடு பேசிக்கொண்டிருக்கிறார், சபையின் தலைவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி பாருங்க. ஒரு நாள் சொல்றாங்க இன்னைக்கு 500 பேருக்கு தமிழ்நாட்டில் கொரோனா வந்துச்சுங்கிறாங்க. சரி, நாளைக்கு பார்த்தா முடிஞ்சிருமானு பார்த்தா இல்ல, மறுநாள் 600 பேரு, 700 பேரு. இந்தியாவில் 1000 பேருக்கு வந்திருக்கு, 2000 பேருக்கு வந்திருக்குன்னு ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என்பதை அது காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரங்கள் 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 தேசத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்ப 40,000 தாண்டியாச்சு, 45,000, 50,000. எண்ணி முடியாத பலத்த ஜாதி. உலக நாடுகளில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு இந்த தேசத்தின் மேல் வருகிறது. இந்த சூழ்நிலையிலே சபைகள் கூடி தேவனை ஆராதிக்க முடியவில்லை, விசுவாசிகள் இணைந்து தேவனை துதிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை பயங்கரமான உபத்திரவங்களை சந்தித்தது. இன்றைக்கு பார்க்கிற இந்த நிலைமையை விட பயங்கரமான சூழ்நிலைகள் ஆதி அப்போஸ்தலர் சபையிலே கடந்து வந்தது. அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக தேவனுக்காக மரித்தார்கள். வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக எழும்பினார்கள். பயங்கரமான ராஜாக்கள் எழும்பி, பயங்கரமான ரோம சக்கரவர்த்திகள் எல்லாம் சபையை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். சபை பயங்கரமான உபத்திரவங்களையும் பயங்கரமான போராட்டங்களையும் எதிர்கொண்டது. அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களிலே இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன், அவருக்கு பிரியமாய் இருந்த ஒரு சீஷன், கடைசி ராபோஜனத்தின் போது இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த சீஷனாகிய யோவான், அவர் மாத்திரம் அந்த நாட்களிலே தேசத்திலே ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள், சபை மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களிலே இந்த யோவானை கொலை செய்யும்படியாக ரோம சக்கரவர்த்தி கட்டளையிட்டார். பெரிய ஒரு பொரிக்கான் சட்டியில நல்ல எண்ணெய் கொதிக்க வைத்து, எப்படி ஒரு சால மீனை முழுசா தூக்கி எண்ணெயில போட்டா அது முழுசா பொரியுமோ அதே போல இந்த யோவானை பொரித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தது. யோவானை தூக்கி கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா?
அந்த எண்ணெய் சட்டியில இருக்கிற கொதிக்கிற எண்ணெயினுடைய உக்கிரம் இந்த யோவானை தாக்காதபடிக்கு ஒரு நீச்சல் குளத்துல தூக்கி போட்டா எப்படி நீச்சல் அடிப்பாங்களோ அதே போல அந்த யோவான் அந்த நீச்சல் குளத்திலே சந்தோஷமாய் இருக்கிறார். இதை பார்த்தபோது இந்த ரோம சக்கரவர்த்திக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன செய்யலாம், இவனை தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டா கூட பொரிய மாட்டேங்கிறானே சொல்லி ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத பத்மு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிலே, விஷ ஜந்துக்கள் நிறைந்த அந்த தீவிலே இந்த யோவானை தனித்து கொண்டு போடும்படியாக இந்த ரோம சக்கரவர்த்தி கட்டளை இடுகிறான். அரசனுடைய கட்டளை நிமித்தமாக இன்றைக்கும் அந்த தீவு இருக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியிலே பால்மோஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த தீவிலே இந்த யோவானை கொண்டு போய் போட்டார்கள். தனித்து விடப்பட்டான். இன்றைக்கு குவாரண்டைன் என்று சொல்லுகிறார்களே, தனிமை, தனித்திரு என்று சொல்லுகிறார்களே, அந்த உண்மையான தனிமை உங்களுக்கும் எனக்கும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம தனியா இருக்கோமே, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த சூழ்நிலை நினைத்து நாம் புலம்புகிறோம். எப்போ இந்த நிலைமை மாறும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் யோவானை பாருங்கள், அவன் மாத்திரம் தான் இருக்கிறான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள் அப்படி யாரும் கிடையாது. நண்பர்கள், சக விசுவாசிகள், உடன் ஊழியர்கள் யாரும் கிடையாது. சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற ஆசியா மைனர் அந்த பகுதியிலே யோவான் வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். சபைக்கு அப்போஸ்தலனாக, சபை தலைவராக, அநேக மூப்பர்களை உருவாக்கின ஒரு தேவ மனுஷனாக, அநேக ஊழியர்களை சபைகளை எழுப்பி அந்த திருச்சபைகளை நிர்வகித்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் அப்போஸ்தலன். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு ஊழியக்காரரும் இல்லாத ஒரு தனிமையான தீவிலே தனித்து விடப்பட்ட போது அந்த தீவிலே இருந்து தனிமையின் சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ தனியா இல்லை என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ தனித்து விடப்பட்டு விட்டாய். நீ நினைக்கிற நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். அன்னைக்கு எலியாவுக்கும் ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்து விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் அங்கலாய்த்த போது தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு நேராய் கடந்து வந்தது. எலியாவே, எலியாவே, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதே, 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் நினைக்காத, நான் ஒருவன் மாத்திரம் தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் நினைக்காத. தேவனுடைய பிள்ளையே, இன்னும் 1000 பரிசுத்தவான்களை, தேவ ஜனங்களை தேவன் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலை மத்தியிலே தேவன் தம்முடைய ஊழியர்களோடு, தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். யோவான் தனித்து விடப்பட்டார். ஒரு குவாரண்டைன், ஒரு தீவிலே தனித்து கொண்டு போய் அடைக்கப்பட்டார். அவருக்கு கொரோனா வரல, ஆனா அவர் தனித்து விடப்பட்டார். தேவனுடைய வார்த்தை நிமித்தம், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்ந்தது நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை அன்றைக்கு யோவான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்த போதுதான் யோவான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவ சமூகத்திலே இந்த சூழ்நிலைகள் எதுவும் தேவனுடைய மனுஷனை வேதனைப்படுத்த முடியாது. எனவே பாருங்கள், அந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தருடைய நாளிலே, ஆமென், கத்தோலிக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1 அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அனுபவம் யோவானுக்கு உண்டாகிறது. நல்ல கவனியுங்கள், நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களில் திடீர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நம்மை ஆட்கொள்ளுவார். நான் ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உணர்ந்தேன். பிரியமானவர்களே, 2001 வருஷத்துல ஆண்டவர் என்னை இந்த பணகுடி பட்டணத்துக்கு அழைத்து வந்த போது, இந்த பட்டணத்துக்கு வருவதற்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இந்த ஊருக்கு வரணும், இந்த பணகுடியில வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி
என் கனவுல கூட நான் யோசித்தது கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆனா எந்த ஊருக்கு நான் போக ரெடியா இருக்கிறேன். வட இந்தியாவுக்கு போய் மிஷனரியா ஊழியம் செய்யனாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆண்டவரே இந்த பணகுடி மாத்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு சரியாக 20 வயது. 2001 ஜூன் மாதம் ஒரு 20ஆம் தேதி அன்றைக்கு ஒரு புதன்கிழமை. அந்த நாளில் நான் தொடர்ந்து 4 நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அன்றைக்கு நான் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து அதிகாலையிலிருந்து ஜெபிக்க தொடங்கினேன். அதிகமாய் வேதத்தை வாசித்தேன். நிறைய அதிகாரங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் அந்த நாளில் ஆண்டவர் கிருபை செய்தார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இரவு சரியாக 10:45 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பலமாய் ஆட்கொண்டதை நான் உணர்ந்தேன். நான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். 2001 ஜூன் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:45 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் என்னை ஆட்கொண்டார். என்னை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். என்னோடு முகமுகமாய் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் மகனே, இந்த பணகுடி பட்டணத்துல தான் நீ ஊழியம் செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இந்த பட்டணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ஊர்ல என்னுடைய தகப்பனார் எங்க வீட்டை குடியிருந்த வீட்டை வரைக்கும் வித்துட்டாரு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எனக்கு கரண்ட் இல்லாத ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில நாங்க இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கிராமத்துல இந்த ஊர்ல போய் யாரையாவது நான் சந்தித்து இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் சொன்னா என்னை பார்த்தவர்கள் ஏளனமாய் சிரிப்பார்கள். நீனே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிற, குடியிருக்க வீடு இல்ல, எந்த ஒரு சாப்பாட்டுக்கே வக்கு இல்லாத நிலைமையில இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இயேசு என்ன ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி நான் சொன்ன என்ன பரியாசம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த ஊரே வேண்டாம், நான் இந்த ஊர்ல ஊழியம் செய்ய மாட்டேன், என்னை எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் அனுப்பினால் நான் போவதற்கு ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு தெளிவாய் பேசினார், மகனே, நீ இந்த ஊர்ல தான் இருக்கணும், இங்க இருந்துதான் நீ ஊழியம் செய்யணும். நான் உன்னை பல தேசங்களுக்கு கொண்டு போவேன். ஏன் இந்த ஊர்ல நீ இருக்கணும்னு சொல்றேன்னா, நீ இந்த தேசத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பட்டணத்துல தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று என் ஆண்டவர் என்னோடு தெளிவாய் பேசினார். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எகிப்து தேசத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னுடைய மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயர் வைத்தான் இல்லையா? இதே போல நீ சிறுமைப்பட்டிருக்கிற இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு மகனை தருவேன். மூத்த மகனுக்கு நீ எப்ராஹிம் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். எனவே அந்த இழப்பின் மத்தியிலே சொந்த வீட்டை இழந்து எந்த ஒரு நன்மையும் இல்லாதபடிக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நாளிலே தேவன் என்னோடு பேசின அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன். என்னுடைய டைரி எடுத்து 2001 ஜூன் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி 10:45 மணி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார், என்னோடு பேசினார், எனக்கு இப்படியாக ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் சிறுமைப்பட்டிருக்கிற இந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணுவார். அப்பொழுது எனக்கு தருகின்ற மூத்த மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டு அந்த மகனை ஏசப்பா நான் உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு உடன்படிக்கை செய்து கையெழுத்து போட்டு டேட் டைம் எழுதி வைத்து விட்டேன். என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் நிறைவேற்றினார். அவருடைய வார்த்தையின்படியே ஸ்தோத்திரம் 2011 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு மூத்த மகனை எப்ராஹிமை கொடுத்தார். அதற்குள்ளாக இந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். நான் எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவார்.
ஆவிக்குள்ளாக்குவார். அந்த வேளையில் நம்மோடு பேசுவார். அன்றைக்கு அப்படித்தான் யோவானோடு கூட ஆண்டவர் பேசினார். யோவான் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது, ஆமென், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம், கர்த்தருடைய ஆவியானவர் யோவானை ஆவிக்குள்ளாக மாற்றுகின்றார். யோவான் சொல்லுகிறார், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கவனிங்கள், ஆவிக்குள்ளாக்கப்படுகிற போது தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இதோ நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆம், தேவ மகிமை இறங்குகிறது. ஆமே, கர்த்தருடைய நாளிலே, இந்த விசேஷித்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆவிக்குள்ளாக்கி உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். எக்கால சத்தம் போன்ற அந்த சத்தத்தை கேட்டபோது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்ப பார்க்கிறாரு அவரு. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசு மயிறு வெண் பஞ்சை போலவோ உறைந்த மழையை போலவோ வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. யோவான் சொல்லுகிறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன். சில நேரங்கள்ல தேவ சமூகத்தில் நிற்கும் போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகிறது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன். என்னுடைய தனிமை ஜெப நேரங்கள்ல அநேக நேரங்கள்ல நான் இப்படிப்பட்ட அனுபவத்தை உணர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கும் போது தாங்கிக் கொள்ள முடியாது, செத்தவனை போல விழுந்து கிடக்கிற அனுபவங்கள் நீ ஊழியத்தில் அநேக நேரங்கள்ல பார்த்திருக்கிறேன். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தேவ மகிமை இறங்கும் போது ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஆவிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற போது அப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வருகிறது. சிலர் கேட்கிறாங்க, அது ஏன் விழுந்தாங்க, எப்படி விழுந்தாங்க, எதுக்கு விழுறாங்க? சோதர யோவான் சொல்லுகிறார், அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னாரு. நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படின்னாரு. அவ்வளவுதான், நான் தான் அவர் சொன்ன உடனே நின்றுட்டு அத்தனை பேரும் விழுந்து கிடக்கிறாங்க. தேவ மகிமை இறங்குகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அப்படிப்பட்ட அனுபவங்களும் வேதத்திலே இருக்கிறது. மென்மையான அனுபவங்கள். அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, சோதரத்தவனை போல இந்த யோவான் விழுந்து கிடக்கிற போது ஆண்டவர் இந்த யோவானுடைய தலையின் மேலே வலது கரத்தை வைத்து யோவானை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சூழ்நிலை கண்டு பயப்படாதே, நடக்கிற காரியங்களை கண்டு பயப்படாதே. இன்றைக்கு இங்க உலாவிக் கொண்டிருக்கிற சேனைகளை கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உன் மேல கரம் வைக்கிறோம். கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்குகிறது. இதோ தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் மேல கரம் வைத்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் மரணம் என்பது அவருக்கு சித்தம் இல்லாம யாரையும் சந்திக்க முடியாது.
ஏனென்றால் மரணத்துக்குரிய திறவுகோல் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. பாதாளத்துக்குரிய திறவுகோல் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் பாதாளத்தில் இறங்கி போனார். மூன்றாம் நாளிலே மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அந்த பாதாளத்திலே ஆமை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சந்தித்து சாத்தானுடைய மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் தமது மரணத்தை ஜெயித்ததினாலே அவர் மீட்டுக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் பாதாளத்தில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி போனீர், உன்னதத்துக்கு ஏறி போனீர். பிரியமானவர்களே, அவர் மரணத்தை ஜெயித்தபடினாலே மரண பயம் தேவனுடைய பிள்ளைக்கு கிடையாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத தேசமே, நீ பயப்படாத. இந்த உலகம் கலங்கலாம். தேசத்தில் கேள்விப்படுகிற செய்தி கேட்டு எண்ணி முடியாத பலத்த ஜாதி வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் உண்டு. அது பட்சிக்கிறது, அது தேசத்தை அழிக்கிறது. பயங்கரமாக பயங்கரமாக அது தேசத்துக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. அந்த அழிவு பயங்கரமாய் தேசத்தின் மேல் வருகிறது என்பதை ஆண்டவர் தெளிவாய் காண்பித்தார், தெளிவாய் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லுகிறார், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவது இல்லை. இப்படிப்பட்ட கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோயை போன்ற ஒரு கொள்ளை நோய் இதுக்கு முந்தி உண்டானதில்லை, இதுக்கு பிறகு இருக்க போறதில்லை. இது ஒரு பயங்கரமான அழிவு. அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு முன்னால அக்கினி பட்சிக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாலே தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை, ஒன்றும் தப்பி போவதில்லை. அவ்வளவு பயங்கரமான அழிவு, அவ்வளவு பயங்கரமான அழிவு. ஸ்தோத்திரம். சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளுக்குள்ள ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ள நுழையும். எப்படிதான் வருதுன்னு தெரியல, சொல்லிட்டு வரல, டெஸ்ட் பண்ணா கொரோனாங்கிறாங்க. பயங்கரமான அழிவு. தீர்க்க தரிசனமாய் என் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையிலையும் தேவாவியானவர் தேவனுடைய பிள்ளையை உன்னை ஆவிக்குள்ளாக்கி உன்னோடு கூட பேசுகிறார், உன் மேல கரம் வைத்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் ஆகியிருக்கிறேன். உயிருள்ள தெய்வம், பேசும் தெய்வம், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு அவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே. அன்னைக்கு யோவானோடு பேசினார், நீ கண்ட தரிசனத்தை குறித்து பேசினார். யோவானே, நீ தரிசனம் கண்டாய் அல்லவா, அந்த கண்டவைகளையோ நீ கண்டவைகளையோ இனி நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகள், அதை குறித்து பேசுகிறார். நீ கண்டவைகளையோ இருக்கிறவைகளையோ இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையோ எழுது, எழுது. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நீ பயப்படாத. இனி சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து இன்னும் ஆண்டவர் உன்னோடு கூட பேசும்படி விரும்புகிறார். இன்னும் உன்னை ஆவிக்குள்ளாக்கும்படி விரும்புகிறார். இன்னும் தமது மகிமையினால் உன்னை நிரப்பும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக தாயின் கற்பத்தில் உருவாக்கும் உன்னை அறிந்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், கற்பத்திலிருந்து நீ வெளிப்படும் உன்னை பரிசுத்தம் பண்ணினவர். ஹல்லேலூயா. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேல் ஏற்படுத்தினேன் என்று உனக்கு கட்டளை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கண்டவைகளையோ இருக்கிறவைகளையோ இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளை நீ எழுது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எழுதி வை. நான் சொல்றேன் இல்லையா, ஆண்டவர் என்னை ஆவிக்குள்ளாக்கினாரு, என்னோடு பேசினாரு. இப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு.
2001 நடந்த சம்பவத்தை சொன்னேன். இன்றைக்கும் அந்த டைரி 2001 உள்ள டைரி இருக்குது. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் பல காலங்களிலே பல சூழ்நிலைகளிலே நான் உபவாசித்து பல நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த நேரங்களிலே ஆண்டவர் என்னோடு முகமுகமாய் பேசினார். அன்றைக்கு அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. இப்படி எல்லாம் சம்பவிக்குமா என்று நினைத்து கூட யோசித்து கூட பார்ப்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் என் ஆண்டவர் என்னோடு பேசினார். அவைகளை எல்லாம் அவர் சம்பவிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீ எழுதி வை, நீ எழுதி வை. உனக்கு கொடுத்த தரிசனங்களை எழுதி வை. உனக்கு தேவன் கொடுத்த திட்டங்களை எழுதி வை. உனக்கு என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எழுதி வை. என் ஆண்டவர் உன்னோடு பேசி உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சபையின் தூதர்களை ஆண்டவர் கரத்தில் ஏந்துகிறார். நட்சத்திரத்தை போல அவர் உன்னை தமது வலது கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னார் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். சபையின் தூதனே, சபையின் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, சபையில தேவனை ஆராதிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ இருக்கிறது இன்றைக்கு தரையில உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நீ ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் உன்னை தமது உள்ள கையிலே வலது கரத்திலே அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இறங்கி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. தேசமே நீ பயப்படாதே, தேவனுடைய பிள்ளையே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அந்த நாளிலே ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து எழுதும்படியாக தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய தீர்க்க தரிசனமான செய்தியை ஆமென் சபைகளுக்கு 7 சபைகளுக்கு எழுதும்படி ஆண்டவர் யோவானை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அதுபோல இன்றைக்கும் தேவனுடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தைகளை எழுத போகிறீர்கள். தேவனுடைய கிருபை வரங்கள் உங்கள் மீது இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற போது பலமாய் இறங்குகிறது நான் பார்க்கிறேன். இதோ ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சிலர் இப்பொழுது உங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்குகிறது நான் பார்க்கிறேன். தீர்க்க தரிசனமான தேவனுடைய செய்தி நீங்க எழுத போறீங்க. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனமான பாடல்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். புதிய பாடல்களை எழுதக்கூடிய அபிஷேகம் இப்பொழுது உங்க மேல இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. என் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக புது பாடல்களை எழுதி பாடி இசையமைத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியான அபிஷேகம், தீர்க்க தரிசனமான பாடல் எழுதுகிற அபிஷேகம், தீர்க்க தரிசனமான தேவனுடைய செய்திகளை கொடுக்கிற அபிஷேகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த போது தேவனுடைய மகிமை இறங்கினபடினாலே பரிசுத்த ஆவியானவர் யோவானோடு பேசினார். இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான காரியம், 7 சபைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை இந்த யோவான் எழுதி முடித்த போது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்படியே தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஷிகரபா துனபல ரியாந்தரபா. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த வேளையிலே ஆமென் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் திரும்பவோ இந்த யோவானோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசஸ்தலத்தை கண்டேன். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச
நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறபடி நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை திரும்ப பயப்படாதே என்று உன் மேல காரம் வைத்து நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் திரும்ப சொல்லுகிறார். இப்பொழுது உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இங்கே ஏறி வா, ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். இந்த தேசம் ஏதேனை போல் இருந்த தேசம் வனாந்தரத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இவைகளுக்கு பின்பு என்ன சம்பவிக்க போகிறது? இனி தேசம் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே கடந்து போக போகிறது? இனி தேசத்திலே என் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்பதை தம்முடைய பிள்ளையாகிய உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை கொண்டு பேசுவார். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆவிக்குள்ளாக்க போகிறார். தேவ தீர்க்க தரிசன வல்லமையினால், தேவனுடைய மகிமையினால், தேவனுடைய கிருபையினால் அவர் உன்னை நிரப்பி உன்னோடு பேசும்படி விரும்புகிறார். எனவே தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது இல்லை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் உரைக்காதிருப்பான்? நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நான் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், நான் எப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே ஆண்டவர் பயன்படுத்தின தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அப்படிப்பட்டவன் தான். ஆமோஸ் சொல்லுகிறார், ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டு அத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது கர்த்தர் என்னை அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று உரைத்தார். ஐயா, ஹல்லேலூயா. நான் பழம் பறிக்கிறவன், காட்டு அத்தி பழம் பொறுக்குகிறவன், நான் மந்தை மேய்க்கிறவன். இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களை தான் ஆண்டவர் வல்லமையான தீர்க்கதரிசிகளாய் பயன்படுத்தினார். நீ நினைக்கலாம், நீ சாதாரண விசுவாசி தானே, நான் சாதாரண விவசாயி தானே, நான் சாதாரண ஒரு வியாபாரம் செய்கிறவன் தானே, நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தானே, என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? நான் ஒரு புறந்தள்ளப்பட்டவனை போல் இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவளை போல் இருக்கிறேன், நான் கைவிடப்பட்டவளை போல் இருக்கிறேன், நான் மனநொந்த ஸ்திரீயை போல் இருக்கிறேன் என்று நினைக்கலாம். அப்படிப்பட்ட உன்னை தான் ஆண்டவர் அழைக்கிறார். தள்ளப்பட்டவளை போல, தள்ளப்பட்டு இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டு மனநொந்த ஸ்திரீயை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் மேல் இருக்கிறது. இது தேவனுடைய தீர்க்கதரிசியை பயன்படுத்த விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அமர நீ ஆயத்தமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீ ஆயத்தமா? தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார், கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்புகிறது. கர்த்தருடைய நாளில் நீ ஆவிக்குள்ளாக்கப்படும்படி தேவ மகிமை இறங்குகிறது. அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வெளிப்படுத்த போகிறார், வெளிப்பாடுகளை தருவார். என் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். நீ தேவ
நாமத்திலே தாழ்த்து. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் நினைக்காத. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது. 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று அன்றைக்கு அந்த எலியாவோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறார். உன்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாளிலே எப்படி யோவானை ஆவிக்குள்ளாக்கி ஹல்லேலூயா பத்ம தீவிலே தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தினாரோ, இதோ நிலை எங்கி தரித்தவராய் மார்பர்கை பொற்கச்சை அணிந்தவராய் 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தினவராய் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவினவர் இன்றைக்கு நடுவில் உலாவுகிறார். மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. சபைக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்வதற்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் செய்வதற்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாக்கப்பட்டது போல உன்னை ஆவிக்குள்ளாக்கும்படியாய் விரும்புகிறார். ஆவிக்குள்ளாக்கி உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்க ஏறி வா. ஷகலபரா தினபல ரியாதலபரா. இங்க ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். இங்க ஏறி வா. ஆவியின் வல்லமை இறங்குகிறது, அபிஷேக நதி இறங்குகிறது, அக்கினி பாய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே வரங்கள் கடிகள் பெருகுவதாக, வல்லமை இறங்குவதாக. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடி ஜெபிக்கிறேன். தீர்க்க தரிசனமான அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், வல்லமை சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். இவங்க நான் தனிமையில இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கர்த்தர் பயன்படுத்தும்படி விரும்புகிறார். எனவே தான் உன்கிட்ட சொல்றாரு, இங்க ஏறி வா என் மகனே, இங்க ஏறி வா என் மகளே, இங்க ஏறி வா. மோசேயை பார்த்து சொன்னா, ஆமை விடியற் காலமே நீ எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலை உச்சியில வந்து நில்லு, நான் உன்னோடு பேச வேண்டும். இன்றைக்கு வார்த்தையின் வல்லமை இறங்குகிறது. இன்றைக்கு உன்னை அழைக்கிறா, இங்க ஏறி வா. தனிமையில இருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஜெபிக்கதை நிறுத்தாத, துதிக்கதை நிறுத்தாத, உபவாசிக்கதை நிறுத்தாத, ஊழியம் செய்வதை நிறுத்தாத, ஹல்லேலூயா, வேத வாசிப்பதை நிறுத்தாத, வசனத்தை தியானிப்பதை நிறுத்தாது, வார்த்தையை கேட்கதை நிறுத்தாது. மகிமை இறங்குகிறது, உன்னை பயன்படுத்தும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கி பயன்படுத்துவீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின தெய்வம் எல்லா பயத்தை நீக்கி போட்டு, எல்லா போராட்டங்களை நீக்கி போட்டு நீ தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபை இவர்களை சூழ்ந்திருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுவீராக. கல்வாரி அன்பினால் நிறைத்து ஆண்டவரே அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி உமது நாமத்தின் மகிமைக்காக விலையேறப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உலகம் எங்கு பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை காப்பாற்ற உம்மால் மாத்திரமே முடியும். அப்பா, நீர் மனம் இறங்குவீராக. இந்த கொள்ளை நோயை தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேசத்திலே உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, ஜனங்களுக்குள்ளே தேவ பயம் உண்டாக. அது நிமித்தமாய் ஜனங்கள் உம்மை தேடி சபைகளுக்குள்ளே வந்து அடைக்கலம் புகும்படியாய், கர்த்தருடைய சட்டை நிழல்ல வந்து அடைக்கலம் புகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இன்றைக்கு ஒரு தொழிலும் இல்லை, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் தவிக்கிற அநேக மக்கள் உண்டப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க, அவங்களை போஷிங்க, அவங்களை பராமரிங்க, அவங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா. வியாதியோடு, பலவீனத்தோடு ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே இதோ தம்முடைய பிள்ளைகள் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போதே தெய்வீக சுகம் இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க தொட்ட அற்புதங்களை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறேன் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த தொலைக்காட்சியில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள், இணைந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். God bless you.